தீபிகா போன் பண்றா. ஹலோ, சொல்லு தீபிகா. எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஆண்டி, எனக்கு இந்த ஃபார்மல் பேச்செல்லாம் சுத்தமா பிடிக்காது. எதுக்கு கால் பண்ணேன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். சரி சொல்லு. அங்க புதுசா சிங்கம்னு ஒரு குக் வந்திருக்காரா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? அனுப்பி வச்சதே நான் தான். எனக்கு தெரியாதா? என்ன, நீ அனுப்பி வச்சியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா. எப்படி நான் அனுப்பி வச்ச ஆளு தேறிடுவாரா? தேறிடுவானவா? ஃபர்ஸ்ட் நாளே எங்க எல்லாரையும் அசத்திட்டான். சும்மா சொல்லக்கூடாது. கை தேர்ந்த சமையல்காரன் தான். ஆமாமா, கை தேர்ந்த சமையல்காரன் மட்டும் இல்ல, கை தேர்ந்த கொலகாரனும் கூட. என்னது, கொலகாரனா? என்ன சொல்ற தீபிகா? ஆண்டி, நான் ஒரு ஆளை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவரே உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட அங்க வரல. அந்த மித்ராக்கு வாய்க்கரிசி போட வந்தவரு. ஓ, அதான் அந்த ஆளு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தானா? அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா சாப்பாட்டு ருசியில கொஞ்சம் மயங்கிட்டேன். சரி ஆண்டி, நான் இப்ப ஏன் உங்களுக்கு கால் பண்ணேனா, நீங்களும் நம்ம டீம் தானே நான் அவர்கிட்ட சொல்லல. நீங்க போய் அவர்கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் போடுற பிளானுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சிங்கம் பெர்ஃபெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணுவாரு. ஒருவேளை ஸ்கெட்ச் மிஸ் ஆகி யாருக்காவது சந்தேகம் வந்தா நீங்க தான் அவரை காப்பாத்தணும். என்ன புரிஞ்சுதா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் தீபிகா. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் உதறலா இருக்கு. நீ வெளியில வச்சு பிளான் போடும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா இப்ப என்னடானா வீட்டுக்குள்ளேயே நீ ஆள் அனுப்பி வச்சிருக்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தீபிகா. ஆண்டி, நீங்களே பயத்துல காட்டி கொடுத்துருவீங்க போல. ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. நீங்க போய் சிங்கத்துக்கிட்ட பேசுங்க. அவர் சிந்தாம சிதறாம கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவாரு. சரி தீபிகா. கடவுளே, நீதான் என்னை எந்த சிக்கல்லையும் சிக்க விடாம காப்பாத்தணும். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, நீங்களாம் எதுக்கு கிச்சனுக்குள்ள வர்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து சொன்னீங்கன்னா அது போதும். அது பிரியாணியா இருந்தாலும் அடுத்த 10வது நிமிஷம் உங்க டேபிள்ல இருக்கும். சரியா? சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? டீயா காஃபியா? காஃபியே போடு. சரி, நீங்க போய் டிவி பாருங்க, நான் இதோ காஃபி எடுத்துட்டு வரேன். ஏன் நான் இங்க நின்னா நீ காஃபில என்ன கலக்குறேன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அம்மா, காஃபி கலக்குறது என்ன கம்ப சூத்திரமா? பால்ல டிகாஷன் கலந்தா காஃபி. இதுல வேற என்ன கலக்க போறேன்? ஏன் நீ கலக்க மாட்ட? ஒருவேளை நீ அதுல விஷத்தை கலந்துட்டா? அதான் பக்கத்திலேயே நின்னு செக் பண்றேன். என்னம்மா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த சமையல்காரனாவது குடிக்கிற காஃபிலையும் சாப்பிடுற சாப்பாட்டுலயும் விஷத்தை கலப்பானா? அது இருக்கிறதுலயே பொல்லாத பாவம்மா. ஓ, சமையல் வேலைக்கு வந்தவன் நீ சொன்ன பாவத்தை செய்ய மாட்டான். ஆனா கொலை செய்ய வந்தவன் கண்டிப்பா செய்வான். என்னம்மா சொல்றீங்க? ஏய், ரொம்ப நடிக்காத சிங்கம். நீ யாரு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பயந்துட்டியா? அந்த தீபிகா
அவர் பேர்ல மட்டும் சிங்கம் இல்ல, ஆளே சிங்கம்னு தான் சொன்னான். ஆனா நான் சும்மா பூச்சாண்டி காட்டினதுக்கே இப்படி தொட நடுங்கி நிக்கிற. என்னமா சொல்றீங்க? அப்போ நீங்க? நானும் தீபிகா ஆளுதான். இப்பதான் உன்னை பத்தி போன்ல சொன்னான். இத பாரு, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன பண்ணி தர சொல்லிருக்கா. இந்த புள்ள பூச்சியை கொல்றதுக்கு எனக்கு எதுக்குமா உதவி? சரிம்மா, ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அது இந்த பொண்ணை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரியே தெரியலையே, நல்ல பொண்ணா தானே இருக்கா? அதெல்லாம் வெறும் பார்வைக்கு தான் நல்ல மாதிரி தெரியவா. ஏன்னா அவன் நடிப்பு அப்படி. இந்த வீட்ல மாமா, அக்கா, வினய்னு எல்லாரையும் அந்த நடிப்பை வச்சே ஏமாத்திட்டு இருக்கா. ஆனா வினய்க்கு மட்டும் அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. அவன் சுதாரிச்சுக்கிட்டான். அதனாலதான் அவளை தீர்த்து கட்ட சொல்லி தீபிகா உன்னை இங்க அனுப்பியிருக்கா. இப்ப உன்னால இத நம்ப முடியாதுதான். இனிமே நீ இங்க தானே இருக்க போற. உன் கண்ணாலேயே நீ அவளை பாப்ப. அப்ப தெரியும் அவ யாருன்னு. இந்த வீட்டால நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவள மாதிரி பொண்ணுங்களா இந்த உலகத்திலே இருக்க கூடாது. இவளை நான் பாத்துக்கிறேன். சிங்கம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி ஊத்திட்டு இருக்கேம்மா. செடியெல்லாம் பாவம் இல்ல. சிங்கம், நான் சொல்லும் போது நீ நம்பாம மித்ராவை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுதுன்னு சொன்னல, அங்க பாரு அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்னம்மா, போன்ல தானே பேசிட்டு இருக்காங்க. தப்புதான் சிங்கம். நீ அவளை நல்லா கவனிச்சு பாரு. ஒரு பொண்ணு யார்கிட்ட இப்படி சிரிச்சு பேச முடியும்? புருஷன் கிட்ட தானே. அப்படி கொஞ்சம் இந்த பக்கமா பாரு. புருஷன் இங்க இருக்கும்போது அவ யார் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கா? அது மட்டும் இல்ல சிங்கம், வினயோட முகத்தை பாரு, எவ்வளவு கோபத்துல இருக்கான்னு. எப்படி செவந்திருக்கு பாத்தியா? விட்டா வினயே மித்ராவை கொன்னு போட்டுடுவான் போல இருக்கு. நீங்க சொல்றதுதான் சரி. நான் தான் இவ மூஞ்சிய பார்த்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சந்தேகப்பட்டேன். புருஷன்காரன் வீட்டுல இருக்கும்போது இன்னொருத்தன் கூட பேசினா அவ எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்பா. இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, கொல்லணும். முன்னாடியெல்லாம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தா, இப்ப என் கண்ணு முன்னாலே எவன் கூடவோ பேசிட்டு இருக்கா. இவளை போய் நான் கண்மூடித்தனமா லவ் பண்ணிருக்கேனே. என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. எவ்வளவு அம்மாஞ்சியா இருந்திருக்கேன்ல. வினய், இவ்வளவு நாள் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே ஒதுங்கி ஒதுங்கி போனா மரியாதை இருக்காது. இப்பவே இவளுக்கு ஒரு முடிவு கட்டு. அப்பதான் நம்ம பிரச்சனையே இல்லாம இருக்க முடியும்.
அவசரப்பட வேண்டாம். அவ அளவுக்கு அவகிட்ட இறங்கி போய் சண்டை போட முடியாது. அது நமக்கு தான் அசிங்கம். ஆனா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. நீ யாரு? உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடது? எல்லாம் எனக்கு தெரியும்னு. அத அவகிட்ட இன்டைரக்டா சொல்லிடலாம். அதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரோஷம் வந்து என்னை விட்டு போறாளான்னு பார்ப்போம். நல்ல ஐடியா. கன்சீவ் ஆன டேட் உள்ள ஃபைல மித்ரா கண்ணில் படுற மாதிரி வைப்போம். அதான் கரெக்ட். சிங்கம், சார் இங்க வா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் சார். சார் இந்தாங்க சார். சார் வேற ஏதாவது வேணுமா சார்? வேண்டாம். இதை எதுக்கு இங்க வச்சுட்டு போறாரு? என்ன ஃபைல் இது? சிங்கம், எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாயேன். வினய், எங்க கிளம்பிட்ட? கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன். மித்ரா, என்ன இது? வினய் ஃபைல் தானே? எதுக்கு இங்க வச்சுட்டு போனா? தெரியலம்மா. ஒருவேளை போற அவசரத்துல மறந்து விட்டுட்டு போயிட்டானோ என்னவோ. அப்படிதான் நினைக்கிறேன். என்ன ஃபைல் இது? சரி, ஓபன் பண்ணி பாத்தியா? ஐயோ, அம்மா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உயிரை விட்டுருவாங்க. முக்கியமான ஃபைல் மறந்து விட்டு போயிட்டேன், சாரி.
பார்த்ததை நான் பார்த்துட்டேன் வினய். எத்தனை நாளைக்கு இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். வினய், என்ன? இங்க ஒருத்தி வந்து நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ம், எனக்கு என்ன கண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. வினய், இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? என்ன? என்னவா? அப்போ உங்களுக்கு மறந்து போச்சா? ஆமா, அப்படி என்ன இன்னைக்கு? சும்மா இங்க நின்று கடுப்பு ஏத்தாம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாக்குறியா? இது லாஸ்ட் டைம் செக்கப்க்கு போன ரிப்போர்ட். இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? 4வது மாசம் செக்கப்க்கு இன்னைக்கு போகணும்ல, ஸ்கேன் பண்ணணுங்க. மறந்துட்டீங்களா? ஏன் மேலதான் அக்கறை இல்லைன்னு பார்த்தா இப்ப குழந்தை மேல கூட உங்களுக்கு அக்கறை இல்லாம போயிடுச்சா? மித்ரா, தேவையில்லாமலாம் எதுவும் பேசாத. என்ன விஷயமா அதை பற்றி பேசுறியா? சரி, ஓகே, ஒன்னும் இல்ல, விடுங்க. செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் போகணும்னா போ. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? அதையே உங்ககிட்ட சொல்லணுமா? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லணும்? மித்ரா ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன ஒர்க் பண்ண விடுறியா? சும்மா காலையிலேயே என்ன போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா போக வேண்டியதுதானே? அதே தேவையில்லாம என்கிட்ட சொல்லி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? என்னங்க, யார்கிட்டயோ எதுக்கோ ஹெல்ப் கேட்ட மாதிரி இப்படி அழுத்துக்கிறீங்க? பாப்பாவுக்காக தானே சொல்றேன். என்ன செக்கப்க்கு நீங்க கூட்டிட்டு போகாம வேற யாரு கூட்டிட்டு போவாங்க? எது? உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போகணுமா? பின்ன நல்லா முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நீயே போய்க்கோ. ஹலோ, உனதான் போக சொல்லிட்டேனே, அப்படியே எங்கேயே நின்றுட்டு இருக்க? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. வினய், வினய் இருங்க.